செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்கலாதார். 4/1/2017 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி, ஷஷ்டி. பிள்ளையார் நோன்பு, ஷஷ்டி விரதம். திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் திரிபுர சம்ஹார லீலை. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் கஜேந்திர மோக்ஷ லீலை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் மகம் பூரம்.
வளமான வாழ்வுக்கு திருமந்திரம் பல வழிகளை சொல்லுகிறது. 6ஆம் தந்திரம் இன்றிலிருந்து தொடங்குகின்றது. மொத்தம் 9 தந்திரங்கள், 3000 பாடல்கள். காலை எழுந்து கருத்துடன் ஓதினில் ஞானத் தலைவனை நன்னுதல் எளிதாமே. காலை எழுந்து நாம் திருமந்திரத்தை சிந்தித்தால் நம்முடைய வாழ்வுக்கு அது பயன் தரும் என்று திருமூலர் சொன்னதைப் போல தினந்தோறும் புதுயுகம் தொலைக்காட்சியிலே காலை நேரத்தில் அந்த திருமந்திரத்தை நான் சொல்ல நீங்கள் கேட்க ஒரு பெரும் பேறு கிடைத்திருக்கிறது. காலை எழுந்து கருத்துடன் ஓதிடின், அதைத்தான் சொல்லுகிறேன். ஏன்னா காலையில் அந்த ஓசோன் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. அந்த அந்த இறை சக்தி, அந்த காஸ்மிக் ரேஸ் அது கிடைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அதை வாங்கி கொள்கிறது. வாங்கி கொண்ட உடனே ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்றோம். அதைத்தான் இந்த அருமையான 1581வது திருமந்திர பாடலிலே குரு யார் என்று ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுகின்றார். சிவமே குரு என்று சொல்லுகின்றார். குருவே சிவம் எனக் கூறி நன்னந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. கோ என்றால் மன்னன், தலைவன் என்று அர்த்தம். கோமகன் அப்படின்னா அரசன். அப்போது நமக்கு குரு என்பவர் தான் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே மாதா பிதா குரு தெய்வம் என்று பிரித்து வைத்தார்கள். அம்மா தான் அப்பாவை காட்டுறாங்க, அதை பாடுறா அவர் தான் உங்கள் அப்பான்னு. எனவே மாதா முதல்ல, அடுத்தது பிதாவாகிய தந்தை. இங்கே 2 பேரும் சேர்ந்து யாரை காட்டுகிறார்கள் என்றால் குருவை காட்டுகிறார்கள். அந்த குரு தெய்வத்தை காட்டுகின்றார். இதுதான் நம்முடைய இந்திய அந்த கலாச்சார தத்துவத்தினுடைய அடிப்படை. அதில் குரு மிகவும் சிறந்த ஒரு இடத்தை பெறுகிறார். ஏன்னா இறைவனே காட்டுறவர் இல்லையா குரு. அதனால் குருவுக்கு துரோகம் செய்வது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. அதுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. மற்ற பாவம்லாம் செஞ்சால் அதுக்கு மன்னிப்பு உண்டு, பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் குரு துரோகம் என்பது பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. அதைத்தான் குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருவேறு சிவம் வேறல்ல, சிவமே குருவாக குருவே சிவமாக. திருப்பெருந்துறையிலே ஒரு அமைச்சராக இருந்த மாணிக்கவாசக பெருமானை குருவாக அந்த சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளுகின்றார். திருவம்பாவையில் பாடுகின்றார், நான் போய் அவரை கூப்பிடலையா, அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு குருவாக நான் இருக்கிறேன், நீ என்னிடம் வா என்று சொன்னார். தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளினார். இன்னொரு இடத்துல சொல்கிறார் மாணிக்கவாசகர், இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். ஏன்னா இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவை மாணிக்கவாசகர் பாடியது நம்முடைய திருமூலர் சொன்னதைப் போல மிக உயர்ந்தது. அதில் குருவே சிவம், குருவே எல்லாம் என்று சொல்லுகின்றார். அந்த குருவினுடைய சக்தியை சொல்லுகின்ற பொழுது குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், அந்த குருவே சிவம் என்று சொன்னார். அதை வந்து சாதாரண மனிதர்களால் உணர முடியாதுன்னு சொன்னார். குருவே சிவம் என்பது ஓரார். ஓரார்னா யாரும் எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தவர்கள் எதை ஒழுங்காக புரிந்து கொண்டார்கள்? அறியாமை தான் எங்கும் இருக்கிறது. அறிவு என்பது ஏதோ ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. அஞ்ஞானம் என்பது இருளை போல இருக்கிறது. ஆனால் ஒரு விளக்கை போல ஞானம் இருக்கின்றது. அதே போல் எல்லாருக்கும் இது தெரியாதுங்கிறார். மந்திரம் என்றாலே எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அது ஒரு ரகசியமானது. எல்லாருக்கும் தெரிஞ்சால் அதுக்கு பேர் மந்திரம் கிடையாது. ஏன்னா அம்பலம் ஆயிடுச்சுமாங்க. அந்த மந்திரம் ஊர் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. தெரியாமல் இருக்கின்ற வரை தான் அது மந்திரம். தெரிந்து விட்டால் அது வந்து பயனற்று போகும் என்று கூட ஒரு கருத்து இருக்கிறது. அதில் தான் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மறைமொழி என்றால் வேதத்தின் மொழின்னு ஒரு அர்த்தம். மறைவாக நமக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு மொழி மந்திரம் என்று பொருள். எனவே குருவே சிவம் என கூறினன் நந்தி. நந்தி எம்பெருமான் சொன்னார், சிவம் வேறு குருவேறு இல்லைப்பா, 2 பேரும் ஒன்றுதான்னு சொல்லி குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். எனக்கு அரசன், ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் அரசன் எவ்வாறு தலைவனோ அப்படி எல்லா பக்தர்களுக்கும் குருநாதர் என்பவர் தலைவர். அதுதான் குருவருள் இன்றி திருவருள் இல்லை. பாம்பன் சுவாமிகள் பாடினார். இப்போ நம்ம அண்மை காலத்தில் வாழ்ந்தவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூரிலே ஜீவசமாதி அடைந்தவர்கள். அவருடைய அருமையான மொழி என்ன தெரியுமா? குருவருள் இன்றி திருவருள் இல்லை.
நேராக போய் நீதிபதிகிட்ட நாம் பேச முடியாதுங்க, நம்ம வக்கீல் தான் பேசுவார். அப்படி நம்ம வக்கீல் எவ்வாறு நீதிபதிகிட்ட போய் பேசுகிறாரோ அதுபோல ஆண்டவனிடம் நம்மை குருநாதர் அழைத்து கொண்டு செல்கிறார். நம்ம நேராக நெருப்புக்கிட்ட போக முடியாது. எனவே குருநாதர் மூலமாக சென்றால் அது நம்மை சுடாது. அதுதான் குருவே சிவம் என கூறினன் நந்தி. நந்தி அப்படி அழகாக சொன்னான். குரு என்பவர் யாருன்னா உரை உணர்வு அற்ற, அவர் பேச மாட்டார். திருமூலர் கூட ரொம்ப நாள் பேசாமல் தான் இருந்தார். ஏனென்றால் ஞானம் என்பது மோன வரம்பு. அதாவது ஞானம் அதிகம் வந்துட்டாங்கன்னா மோன நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் திருமூலர் மட்டும் மோனத்தை கலைத்து கொண்டு ஞான பாடல்களாக 3000 பாடல்களாக திருமந்திரத்தை கொடுத்தார். அதனால தான் குரு உரை உணர்வு அற்றவர், பேச மாட்டார். ஆனாலும் திருமூலர் பேசி நமக்கு திருமந்திரத்தை வழங்கியிருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாருந் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த பாவை நோன்பை நாம் எல்லோரும் நோற்று கொண்டிருக்கின்ற மார்கழி மாதம் இது. அந்த தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அதே பொழுதை ஆண்டாள் நமக்காக தேர்வு செய்திருக்கின்றாள். அப்படி பிரபஞ்சம் முழுக்க எம்பெருமானை தியானம் செய்கின்ற இந்த பொழுதில் நாமும் பெருமானை நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் திருப்பள்ளி எழுச்சி பாட இருக்கின்றோம். திருப்பள்ளி எழுச்சி பாடுவதே ஒரு புண்ணியம். விஸ்வாமித்திரர் கூட ராமனையும் இலக்குவனையும் தாடகையினுடைய வதத்திற்காக அழைத்து வந்த பொழுது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடினார் இல்லையா? அப்படி ஆசைப்பட்டிருக்கின்றாள் ஆண்டாள். அந்த ஆசையிலும் கூட முறை தவறாமல் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒரு பெருமை இந்த கோதை நாச்சியாருக்கே உண்டு. முதலில் நந்தகோபாலன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக இந்த கட்டிலையும் பக்கத்தில் இருக்கின்ற தொட்டிலையும் விடாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் யசோதை. அதற்கு அடுத்த கட்டில் கண்ணபெருமானும் அடுத்த கட்டில் பலராமனுமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இவர்களுக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய பாசுரம்தான் இந்த பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். ரொம்ப அருமையான ஒரு பாசுரம். இந்த இடத்தில் படுக்கையில் வந்து படுப்பவர்கள், படுக்கையில் வந்து கிடப்பவர்கள் உறங்குவார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் படுக்கையே உறங்குகின்ற ஒரு ஆச்சரியத்தை பார்த்திருக்கின்றோமா? இல்லையே என்று பேசிக்கொள்கின்றார்கள். இங்கு யார் படுக்கை? அவன்தான் பலதேவன், அவன்தான் பலராமன், ஆதிசேஷனுடைய அம்சமாக இங்கு வந்து அவதரித்தவன். ஆதிசேஷன் பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட படுக்கையே இன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றதாம். அந்த ஆச்சரியத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கின்றாள். பலதேவா, உம்பியும் நீயும், உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்காமல் எழ வேண்டும் என்று இறுதியாக நிறைவாக பாடுகின்றாள். முதலில்
இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டிய தர்மங்களையெல்லாம் சொல்லிச் செல்லுகின்றாள். அம்பரம் என்றால் ஆடை, தண்ணீர், சோறு இவற்றை விடாமல் தானம் செய்து கொண்டிருப்பவன் நந்தகோபாலன். அப்படிப்பட்ட நந்தகோபாலனே எங்களுக்காக கண்ணனையே தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். அடுத்த நிலையில் இந்த ஆய்ச்சிகளுக்கெல்லாம் ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டால் முதலில் வாடக்கூடியவள் இந்த யசோதை. அதனால் கொழுந்தே என்று அந்த யசோதைக்கு மங்களாசாசனம் செய்தாள். இப்பொழுது அடுத்த நிலையிலே பெருமானை பார்க்கின்றார்கள். கண்ணனுடைய அழகான திருக்கோலத்தை தரிசிக்கின்றார்கள். உடனே கண்ணனே எழுந்துவிடு என்று சொன்னாள். அந்த இடத்தில் உலகளந்தானுக்கு ஏன் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்றால், ஏற்கனவே இவளுடைய தந்தையாரான பெரியாழ்வார் மாணிக்குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று உலகளந்தானுக்கு தாலாட்டு பாடியதால் இங்கும் இவள் திருப்பள்ளி உணர்த்துகின்ற பொழுது உலகளந்தானுக்கு உணர்த்துகின்றாள். அப்படி உலகத்தை அளந்த எம்பெருமானே எழுந்து கொள் என்று சொன்னவுடன் எழவில்லை. ஒருவேளை முறை மாற்றி சொல்லிவிட்டோமோ என்பதனால் பலதேவனாகிய அந்த பலராமனுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற ஒரு அருமையான பாக்கியத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த பாக்கியத்தை நாம் பெறுவோம்.